இதுதான் பாருங்கள், இந்த ஈரானிய மத்திய பிரதேசத்தில் எப்படி அந்த பில்லர்லாம் புத்தர் காலத்து பில்லர் தான். ஸோ எல்லாமே அடித்து உடைச்சிட்டானுங்க. இருந்தாலும் அந்த விஷ்ணு மட்டும் இருக்கிறார். 12 அடி 13 அடி விஷ்ணு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வராகம் பாருங்கள், மகா வராகம். எவ்வளோ வேலைப்பாடு, எவ்வளோ ஃபினிஷிங் டச் பண்ணி, அதாவது இவ்வளோ காலம் வந்து அந்த எவ்வளவோ படையெடுப்புகள் இருந்தாலும் அதையும் மீறி வந்து இந்த நிற்குது. அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் நமக்கு. எவ்வளோ வேலை, ஒரு சின்ன சின்ன சகாசரலிங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சகாசரலிங்கம் 1008 அந்த மாதிரி எவ்வளோ சின்ன இடத்த கூட விடலை, ஒரு இடத்த கூட. அங்கே பார்த்தா தேவியை பண்ணியிருக்கிறான், இங்கே எப்படி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறான். அந்த அளவுக்கு வந்து தீவிர பக்தர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம். இந்த பாகவதம் கல்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மகாவராகன். இது நேபாளம். நேபாளம் இருக்கிற கோவில். அந்த ஊருக்கு என்ன ஸ்டைலோ அதுக்கேற்ற மாதிரி தான் கலாச்சாரம் மாறும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம நாக்பூர் தானாலுமே சொட்டர் போட்டுக்கணும், குளிர் அடிக்கும். பிறகு சாப்பாடு மாறிடும். நம்ம சாப்பாடு கேட்டால் கிடைக்காது. அங்கே சப்பாத்தி தான் கிடைக்கும், இல்லாட்டினா கஜோரி ஏதோ சொல்லுவான். கேரளாவில் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி சாப்பாடு. ஸோ அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோவில்கள் தான் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கிற கோவில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த கூரை இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மழை உள்ளே போகக்கூடாது, தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெட்டல் ஷீட் போடுவாங்க கேரளாவில். ஆனால் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் கன்னியாகுமரியில் வித்தியாசம் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து ஸ்டேட்லலாம். இங்கே பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், விஷ்ணு கருடன் மேலே நேச்சுரலாக உட்கார்ந்துருக்கிறார். கருட வாகனம். ஸோ விஷ்ணு அவர். விஷ்ணுவுக்கு நம்ம அடையாளமாக என்ன சொல்கிறோம்? சங்கு சக்கரம். 4 கை இனிமேல் இருக்கணும். இப்படி கடவுளுக்கு 4 கை இருக்கணும். ஸோ 4 கை. ஸோ 2 கை தொட மேலே வச்சுட்டு இருக்கார். மேலே 2 கையில் என்ன பண்ணுறார்? ஒரு கைத்தில் கதா இருக்கா, கதா இதுன்னு நினைக்கிறேன். ஒரு கையில் வந்து சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார். அந்த சக்கரத்தை பிடிக்கிறதும் முக்கியமானது. இப்படி தான் பிடிக்கிறார் சக்கரத்தை. நல்லா பாருங்கள். இது ஏறக்குறைய 1600 வருஷம். இது உலக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கான். இது இன்க்ளூடிங் அப்போ 79லேயே பண்ணியிருக்கான். நம்மளதெல்லாம் 85 தான் பண்ணுறான். அவன் 79ல் டிக்ளேர் பண்ணிட்டான் அதை. இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறானுங்க, பீடம்லாம் பாருங்கள், பேஸ்லாம். அவங்க ஸோ இதனால தான் வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா மண்டகப்பட்டு கல்வெட்டு? இது சமஸ்கிருத கல்வெட்டு. மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு. இங்கே குடைவரை கோவிலுக்கு தான் வந்து முதல்ல உருவாக்குறான். இதில் என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே செங்கல்லாம் இருந்தது. அந்த செங்கல் இல்லாமல் அனிஷ்டகம் ஆப்போசிட் சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு தெரியும். அனிஷ்டகம், அத்ருவம், அலோகம், அசுத்தம், விசித்திர பிரம்மீஸ்வர லக்ஷிதா ஆயத்தனம் தான் சொல்கிறான். கோயிலுக்கு என்ன பேர்? ஆயத்தனம். லக்ஷிதா ஆயத்தனம். அவனுடைய டைட்டில் லக்ஷிதா. இப்போ நம்ம ராஜராஜன் கோயிலோட பேர் என்ன பேர் கல்வெட்டில் தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழீஸ்வரம் தான். ராஜராஜீஸ்வரம் தான். ராஜீஸ்வரம் தான். பிறகுதான் அது பின்னாடி தஞ்சை பெருவுடையாறு பிரகதீஸ்வரர் இப்படி மாற்றிட்டானுங்க. ராஜராஜீஸ்வரம். நரசிம்மர் இதுக்கு கைலாசந்தர் கோயிலுக்கு ராஜசிம்மேஸ்வரம் தான் கோயில். அவன் கட்டினா, நரசிம்மவர்மன் கட்டினா அவன் பேரை தான் வைப்பான். இப்போ அதுக்கு வந்து கைலாசந்தர் பேரை மாற்றிக்கிட்டானுங்க. ஸோ உண்மையான பேர் அந்த மாதிரி. அந்த கல்லில் பார்த்தீங்களா அனிஷ்டகம், அலோகம். சமஸ்கிருதம் படித்தவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெட்டல்ல சரி, ஓகே. நெக்ஸ்ட் அது பல்லவ கிரந்தா. தமிழ் கல்வெட்டு எல்லாரும் படிக்கலாம், ஒரு கஷ்டம் கிடையாது. சும்மா நீங்களே ட்ரை பண்ணுங்கள், தமிழ் கல்வெட்டு படிங்க. அதுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ராஜராஜன் கல்வெட்டு. தமிழ் வந்து ராஜராஜன் காலத்தில் தமிழ் மொழி தமிழ் கலப்பு இல்லாமல் வருது. இப்போ தான் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்வஸ்தி சீட்டு ஒரு வார்த்தை மங்கள சொல் மட்டும்தான் சமஸ்கிருதம், மற்றபடி எல்லாமே தமிழ் தான். படிக்கலாம். நான் இதை கொஞ்சம் முடிச்சிடுறேன். இப்போ இங்கே இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, சங்ககாலத்துக்கு பின்னாடி கலப்பிரர் காலம் உங்களுக்கு தெரியும். கலப்பிரர் காலத்தில் இந்த புத்த சமயம், இந்த ஜெயின சமயம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறான். அது மறைஞ்சே போயிடுச்சு கூட சொல்லலாம். எந்த ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்க, லிட்ரேச்சர் எதுவும் இருண்ட காலம் கூட சொல்கிறானுங்க. ஆனாலும் நம்ம வந்து பிளேக் ஸ்கல்ப்சர்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். தயவுசெய்து பாருங்கள், பிளேக், PLAQUE, பிளேக். ஒரு சின்ன ஒரு செங்கலோட சின்ன சைஸ் தான். அந்த சைஸில் வந்து கடவுளுக்கு வந்து உருவங்களை வரிசையாக பண்ணியிருக்கிறான். அதில் முதல்ல நரசிம்மரை தான் வைக்கிறான். நரசிம்மர், சிவலிங்கம், அப்புறம் வந்து இந்த பார்வதி, அவங்க உட்காந்துட்டு இருக்கு பார்வதி தேவி, இவங்க இந்த மாதிரி சிலைகள் வைக்கிறான். ஸோ இந்த வழிபாட்டில் இருந்திருக்கு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில். இது நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸோ ஒரு தொடர்ச்சியான வழிபாடு இருந்திருக்கு. இதனால தான் பின்னாடி ஆதிசங்கர் வந்து சண்மதாக்கள்கிட்ட சொல்கிறார், 6 கடவுள், அதாவது விஷ்ணு ஒரு கடவுள். அந்த 6 கடவுள் இருக்கிற ஒரே இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதனால தான் பின்னாடி ஆதிசங்கர் வந்து சண்மதாக்கள்கிட்ட சொல்கிறார், 6 கடவுள், அதாவது விஷ்ணு ஒரு கடவுள். அந்த 6 கடவுள் இருக்கிற ஒரே இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 6 சண்மதான்னு அவர் சொல்கிறார். அவர் 6ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுங்க. அந்த கோயிலில் ஒரு குடவரை கோவிலில் அந்த 6 சிற்பங்கள் இருக்குது நின்ற நிலையில். அப்படின்னா லைஃப் சைஸ் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. எந்த இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளியில் லோயர் ராக்கெட் கேவ். தயவுசெய்து போய் பாருங்கள். இங்கே
விஷ்ணு அப்படி நேரம் நிற்பார். அதெல்லாம் வந்து எதில் வந்து அதாவது பொய்யெலாம் கிடையாது. அதெல்லாம் பாண்டியர் காலத்துது, மேலே இருக்கிறது பல்லவர் காலத்துது. சண்மதா கல்ட்டுக்கு அது ஒரு அந்த காடபத்தியம் அதெல்லாம் சொல்கிறோம்ல, கௌமாரம் சௌமாரம் எல்லாம் அத்தனையும் அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. விஷ்ணுவெல்லாம் இருக்கிறார், சூரிய எல்லாம் இருக்கிறார். இந்த சங்க காலத்துக்கு பிறகு கலப்பெற சொன்ன அதுக்கு பிறகு ஒரு தொய் வருது நமக்கு. ஒரு அது ஒரு இந்த சைவ சமயத்திலேருந்து சைவம் இப்போ ஹிந்துயிசம் அப்போ சொல்லக்கூடாது, சைவம் அந்த கணபத்தியம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறானுங்க, இந்த கோவில்களெல்லாம் வந்து இந்த யார் இந்த காரைக்கிழமையார் தான் முதல்ல வந்து அந்த மாதிரி நம்ம தான் முதல்ல வந்து ஒரு கடவுளாக அது பக்தினால் கடவுளை அடைய முடியும்னு சொல்லிட்டு, அதாவது பக்தி டிவோஷன் நீட்ஸ் டு அட்டைன் சால்வேஷன், அந்த தான் குறிக்கோள். சால்வேஷன் அடையிறதுக்கு வந்து பக்தி தான் ஒரே ஒரு அடிப்படைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணால் அந்த மாதிரி பக்தியாக மாறிடுறான். அப்போ இது வாழ்வே வேணாம், இல்லற வாழவே வேணாம்னு சொல்லிட்டு எருமந்தோலமாக போயிடுறாங்க. அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் காரைக்கிழமையார் தான் அந்த பக்தி இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு பிறகு பொய்கை ஆழ்வார் வரார், 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு பொய்கை ஆழ்வார் வரார். இவங்கெல்லாம் சேர்ந்து மாறி மாறி பாடி ஊரெல்லாம் பாடி சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் நல்லா வந்து உயிர் கொடுத்தார்கள். இல்லாட்டி தையோ இந்த அளவுக்கு நிச்சயமாக வந்திருக்க முடியாது. ஆந்திரா போனாலும் இருந்திருக்கும். ஆந்திராவில் போய் பாருங்கள், நான் இருந்து வேலை செஞ்சுருக்கிறேன். 175 ஸ்தூபம் ஆந்திராவில் இதுவரையிலும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. 175 ஸ்தூபா. நாகார்ஜுனகொண்டா ரொம்ப ஃபேமஸ், அமராவதி இங்கெல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்தூப்பாவும் ரிப்போர்ட் ஆகலை. ஒரு விஹாரம் மட்டும் இருந்திருக்கு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நம்ம இதில் நாகப்பட்டினத்தில். அதுவும் அழிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. காரணம் யாருன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அவங்க செஞ்ச தியாகத்தினால தான் ஊராக போய் பாடி ஸோ சைவத்தையும் வசம் வளர்த்த வச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே வந்து வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது, 2வது தமிழ்நாடு, அதுக்கு பிறகு தான் கர்நாடகா கோவில்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 வருஷத்து கோவில்கள்லாம் அதிகம் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதாவது அதையும் சொல்கிறேன் பின்னாடி. 1000 வருஷத்து கோவில் மிஞ்சி போனவங்க 100, 150, 200 கோவில் தான் இருக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி ஏஎஸ்ஐ எங்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் இருக்கிற கோவில் கொஞ்சம் பழமை மாறாமல் வச்சு பாதுகாக்கிறோம். ஒரு 50 வருஷம் தான் ரொம்ப மேஜர் சேஞ்சஸ், டிராஸ்டிக் சேஞ்சஸ். இந்த ஃபாஸ்ட் அர்பனைசேஷன் சொல்லுவோம், அதனுடைய விளைவு இது தான். ஃபாஸ்ட் அர்பனைசேஷன். அப்புறம் வந்து இந்த பாப்புலேஷன் இருக்குல்ல, பஸ்லிங் பாப்புலேஷன், இதனால் வர வேலையை தான் இதெல்லாம். லேண்ட் கிராபிங் பண்ணுறது, கோவில் கூட விட மாட்டாங்கிறான், சுடுகாட்டிலே போய் தங்க ஆரம்பிக்கிறான். அதனால் கோவிலெல்லாம் அவங்களுக்கு பெரிய இது கிடையாது. கோவிலெலாம் அடித்து உடைச்சிடறான். கோவிலுக்கு வழியே கிடையாது. காஞ்சிபுரத்தில் போய் பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் ஜிக்ஸாக்காக போனோம். இங்கே ஒரு கோவிலே வந்து கங்காதீஸ்வரர் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு வழியே கிடையாது. பெருமாள் எப்படி போய் போகிறதுங்க, வெளியிலே வரது கூட அவருக்கு வழி தெரியாது. நிறைய போய் பாருங்கள், அந்தளவுக்கு கடைகளை கட்டிட்டு வச்சுருக்கிறான். கோவில் குளமே கிடையாது. நான் எத்தனையோ சொன்னால் நான் யாரும் கேட்க மாட்டேறாங்க. கோவில் குளத்தை அந்த பக்கம் போட்டு நடுவில் ரோடு கட்டிடுறான், அது தனியாக போயிடுது. கோயில் பக்கத்துலேயே பஸ்ஸுங்க போகுது. வைப்ரேஷன்ஸில் என்ன வருது, கோவில்கள்லாம் நிறைய கோவில்கள் இந்த மாதிரி அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்டிஸ்கிரிமினேட், நான் சொல்லுவேன் இன்டிஸ்கிரிமினேட்டுக்கு அது டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னுவேன். இன்டிஸ்கிரிமினேட் இது சொல்லிடுறேன். அவங்க ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் அப்போ குறிப்பாக அந்த ஆழ்வார்கள் வந்து 108 திவ்ய தேசங்கள் தெரியும். அது இல்லாமல் வந்து 20 புராண ஸ்தலங்கள், அதுவும் ஒரு முக்கியம். பிறகு வந்து 29 அபிமான தலங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம சோழிங்கபுரம், அது இதெல்லாம் மதுராந்தகம், அப்புறம் இந்த சிங்கப்பெருமாள் கோவில், இதெல்லாம் வந்து பழைய கோவில்கள் தான். ஆனால் அது அபிமான ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோவில்கள்லாம் வந்து இந்த வைணவ சமயத்தை வளர்ப்பதற்கு ஒரு தலைமைப்பீடுகளாக அங்கே இருந்தனங்க. வைணவ சமயத்தை வளர்க்கு அந்த தான் தலைமைப்பீடுங்கள் அதெல்லாம். அதில் போல் திருவைகுண்டம், திருக்குடந்தை, திருவெள்ளரை, 3வது 4வது முக்கியமான தலம் திருவெள்ளரை. ஃபஸ்ட்டு வந்து இது திருவரங்கம், அப்புறம் திருப்பதி, 3வது வரதராஜ பெருமாள், 4வது இதுதான் திருவெள்ளரை. திருவைகுண்டம் நவ திருப்பதிகள்லாம் இருக்குது அங்கெல்லாம். அந்த தாமிரபரணி ஆற்றங்கள்லாம். இதனால் ஒருத்தர் என்ன ஒரு ஆழ்வார் பேசுகிறார், நீங்கள் கேள்விப்பட்டு எல்லாருக்கும் தெரியும். உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனும் பெருமான் என்றே அப்படிலாம் பாடி பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிட்ற தண்ணி, குடிக்கிற தண்ணி எல்லாமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறான். அதனால தான் அந்த வைணவத்தை வளர்ந்தது. நான் நிறுத்திட்டோமா? சரி வந்து இந்த சங்க காலத்தில் வந்து நான் மண்ணு மரத்தால் சொன்னேன். மண்ணால் மரத்தால் தான் செஞ்சாங்க கோவில். அதேமாரி திருமேனிகள் உள்ளே வைக்கிறாங்களே, அதுவும் வந்து மண்ணால் செஞ்சுருக்கிறாங்க, மரத்தால் செஞ்சுருக்காங்க. மரத்தால் செஞ்சது தான் வந்து அத்திவரதர். பிறகு மண்ணால் சுதையால் செஞ்ச உருவம் எங்கே இருக்கா பார்த்துருக்குறீங்களா? சுதையால் செஞ்சது சுண்ணாம்பால். அந்த காலத்து இன்றைக்கும் அது வந்து திருவிடந்தையில் சுண்ணாம்பு இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். அதை தான் கோவில் இடித்து கட்டினா கூட சாமியை மட்டும் மாத்திர நல்ல வேலை, அது வந்து தப்பிச்சு பிழைச்சிட்டு இருக்கு. சுதையால் பண்ணியிருக்கிறான், அதுக்கு அபிஷேகம் கிடையாது.
அபிஷேகம் கிடையாது. எப்படி எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து அந்த ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு இப்போ வந்து லிங்கத்துக்கு வந்து வழிபாடு கிடையாது, அபிஷேகம் கிடையாது, அந்த மாதிரி புணுக்கு தான் பூசை, அது இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய உருவம் அந்த பழைய அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதை இன்னும் காப்பாற்றிட்டு வரானுங்க சுவையால். இந்த அஷ்டாங்க விமானம் முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன். சந்திரமூர்த்தின்னு ஒரு தொல்லியல் அறிஞர், அவர் என்னோட சீனியர், அவரோட நான் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன், பழகியிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் ஒரு புக்கில்னா, இதை தயவுசெய்து கேளுங்க. ஆயிரங்காலத்து வரலாற்றை வளமாக கொண்ட கோயில்கள் எண்ணற்றவை, நம்பர்லெஸ். மழை, கடல்கோள், வேற்று மதத்தினர் காழ்ப்புணர்ச்சி இதனால் சிதைக்கப்பட்டு பராமரிக்கும் அறிவியல், நம்ம தப்பு, பராமரிக்கும் அறிவியல் திறனின்றி அறியாமையின் காரணமாக கால வெள்ளத்தில் மண்ணில் மறைந்தே போயின்னு சொல்கிறார். ஆயிரக்கணக்கான கோயில்கள், 1 2 இல்லை, ஊருக்கு ஒரு கோயில் 2 சிவன் கோயில் விஷ்ணு கோயில் கட்டியிருக்கிறான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எத்தனை ஊர் இன்றைக்கி இருக்குது, எத்தனை கோயில்கள் இருக்குது, நீங்களே எண்ணிக்கிங்க. அத்தனை கோயில்கள் அழிஞ்சாச்சு. 1000 வருஷத்து கோயில், சோழ காலத்து கோயில், ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அதையும் மாற்றி கட்டிகிட்டே இருக்கிறாங்க. வீடு கட்டுற மாதிரி இடிச்சு கட்டுறாங்க, ஆல்ட்ரேஷன் அடிஷன்ஸ் பண்ணி பழமையாக வந்து ஒரிஜினல் மாறி போச்சு. வைகுண்ட பெருமாள் கோயில் மாதிரி எத்தனை கோயில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சொக்கீஸ்வரர் கோவில் இருக்குது எதிரில், அந்த காமாட்சி அம்மன் கோயில், அந்த மாதிரி கோயில் எத்தனை இருக்குது. காமாட்சி ஒரிஜினல் சோழா டெம்பிள் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குது, சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் கூட கிடையாது, ஏன்னா ஸ்டேட் ப்ரொடெக்டட் மானிமெண்ட். அவர் அதை தான் சொல்கிறார். அதனால் வந்து அந்த 100 வருஷங்களுக்கு மேலான அந்த ரூயின்டு டெம்பிள்ஸ் கல்வெட்டு எடுக்கும்போதே 100 வருஷத்துக்கு ரூயின்டு டெம்பிள்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போவே ரூயின்டு டெம்பிள்ஸ்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எபிகிராஃபியில், ஆனுவல் ரிப்போர்ட்டில். அதனால் அந்த அப்பயே அழிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இவங்க. சர்ஜான் மார்ஷலால் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க சிந்து சமவெளி நாகரிகம். அதே சர்ஜான் மார்ஷல் ஒரு புக் எழுதியிருக்கார் கன்சர்வேஷன் மேனுவல் பற்றி. என்ன சொல்லுது? வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் கலர், கோர், டெக்ஸ்சர், த மானிமெண்ட் எது இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான எது இருந்தாலும் அதை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனுடைய பழமை மாறாமல் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சர்ஜான் மார்ஷல் 1926 எழுதிட்டு போயிட்டார். அதை தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் வந்து இந்த மாதிரி அந்த பழமை மாறாமல் இருக்கிற ஒன்று கொஞ்சம் நெஞ்சு இருக்கல, ஒரு மிஞ்சி இருக்கிற ஒரு 100 150 கோயில்களாவது பழமை மாறாமல் பாதுகாத்து பின்னொரு சந்ததியிற்கு நாம் பாதுகாப்பாக விட்டு வைக்கணும். இல்லாட்டா நம்மளை பழி சொல்லுவாங்க. அந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் வரணும். அதை தான் நான் வேண்டிக்கிட்டு நான் அதை ஸ்லைடு கிட்ட போகிறேன். இருங்க. மண்ணுக்கடியில் நிறைய மறைஞ்சு கிடக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செப்பேடு வந்து மிகப்பெரிய செப்பேடு எது தெரியுமா உங்களுக்கு? செப்பேடுகள் பேப்பர் படிக்கிறது இல்லை. இதில் திருவாலங்காடு கரந்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக திருவெந்தூர் காப்பர்பேட்டு கண்டுபிடிச்சாங்க 2010. எவ்வளோ இடம் தெரியுமா? 150 கிலோ. 150 கிலோ 2 பேர் சேர்ந்த 85 ஷீட்டு. ராஜராஜா 2வது. நான் என்ன சொல்லுவேன், நிறைய மண்ணில் மறைஞ்சு கிடக்கு. ஓகே, இது பாருங்கள் முக்கியம். இதுக்கு முன்னாடி இந்த தயவுசெய்து பாருங்கள். கடற்கரை கோயில் வந்து அந்த ஒரு காலத்தில் வந்து துறைமுகமாக இருந்தது. பின்னாடி என்ன பண்ணுறான், ஒரு ரகசியம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன பின்னாடி என்ன சொல்கிறான், ஒரு இயற்கை பாறை இருந்திருக்கு. அந்த இயற்கை பாறையில் அபிச்சாரிக மூர்த்தியை பண்ணிகிட்டு இருக்கிறான். யார்? அந்த நரசிம்மவர்மனே பண்ணுறான் அவன். ஏன்னா முன்னாடி அவனை அடிச்சுட்டான். அந்த சாலைக்கு சண்டை நடந்தது. அந்த சண்டை உங்களுக்கு தெரியும். அந்த அபிச்சாரிகா ஃபார்மில் 4 வகையான மூர்த்திகள் இருக்காங்க விஷ்ணுவில். போகா அதை இருக்கார்ல, யார் வழிபட்டால் அவங்களுக்கு வந்து வேண்டிய பலனை கொடுக்கும். பிறகு அபிச்சாரிக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. அது யார் வழிபடணும்னா மன்னர்கள் தான் வழிபடணும். எனிமியை அழிக்கிறதுக்காக அந்த அபிச்சாரிகா ஃபார்ம். அந்த அபிச்சாரிகா ஃபார்ம் இங்கே பண்ணியிருக்கார் மகாபலிபுரத்தில். அதை நோக்கி இருக்கிறவர் வந்து எந்த நாடு எந்த ஊர் பக்கம் ஊர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து அந்த அபிச்சாரிகா மூர்த்திவர் 2 கரம் தான் இருக்குது, விஷ்ணுவுக்கு படுத்துட்டு இருக்கார். அதை பண்ணியிருக்கிறான். அந்த வேலை வந்து நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறான், பின்னாடி வருவேன். நரசிம்மவர்மன் முதலான ஆறு அடிச்சிட்டான், வாதாபி கொண்டான். ஸோ பர்பஸ் முடிஞ்சு போச்சு. உடனே அந்த சிலையை உடைக்கல, நல்ல வேலை. ஆனால் அந்த வராகத்தை உடைச்சிட்டான். பக்கத்தில் இருந்த வராகத்தை உடைச்சிட்டு அந்த என்னது அந்த கோவிலே வந்து வேறு மினியேச்சர் ஷைனாக மாற்றிட்டான். இது பாருங்கள், இதுதான் அது. இத்தனை பேர் பார்த்துருப்பீங்க மகாலிபுரத்தில். 3 இருக்குது மொத்தம். 2 ஷோர் டெம்பிளில் 2 இருக்குது காம்ப்ளெக்ஸ். அது ஒன்றுக்கு ஈஸ்ட்டு ஒரு விமானம், வெஸ்ட்டு 2 ராஜசிம்மன் கட்டினது. நடுவில் ஒரு விஷ்ணு இருக்கிறார், படுத்துட்டு இருக்கார். அவர் தான் ரொம்ப பழமையானவர். அந்த கை வந்து ரிப்பேர் உடஞ்சி போச்சு. ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து தண்டின் வந்து புகழ்ந்துருக்கிறார். அந்த அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் கேடி நரசிம்மன் சொல்லுவார். இது பாருங்கள், இந்த மகாவரர்கள் 32 பீஸா உடைச்சிருந்தாங்க. நான் அகழாய்வில் இருந்தேன். அது எதனால் உடைச்சானுங்கன்னு தெரியல. அங்கே வந்து இங்கே பாருங்கள், இந்த குமுதம் இருக்குல்ல, இது இங்கே மட்டும் ஜம்ப் ஆகுது 1 மீட்டர். அங்கெல்லாம் ஒரு கீழே இருக்குது, இங்கே மட்டும். ஏன்னா இந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, உடச்சி போட்டு இதை உடைச்சிட்டான். இதை வந்து இந்த பேஸ் இருக்கா, இது வழிபடமாக இதை தூக்கி மினியேச்சர் ஷைன் கட்டிட்டான். கல்லே மாறிடுது. அது கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவும் நடந்திருக்கு நரசிம்மவர்மன் 2வது காலத்திலே. இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. எப்படியோ பை சான்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மினியேச்சர் ஷைன் கிடையாது, மகாவராகம். அதை வராகமாக வந்து சண்டையெல்லாம் நடந்தது. அதெல்லாம் மகாவராகம் எங்கள் கேட்டி நரசிம்மன் ப்ரூவ் பண்ணார். மகாவராகம் கீழே எல்லாம் வந்து அலை கடல் மாதிரிலாம் இருக்குது. ஒரே ராக், இதெல்லாம் ஃபுல்லாக ஒரே ராக், நேச்சுரல் ராக்.
விசாரிக்கா மூர்த்தி பண்ணிட்டு இதெல்லாம் ஒரே நேச்சுரலாக கண்டினியூ ஆகுது பாருங்கள். சரி, நெக்ஸ்ட். இது வந்து குடைவரை கோவில் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அந்த ஃபார்ம் அதாவது எப்படி உருவாக்குன்னு சொல்லி கட் அவுட், ஸ்ட்ரக்சரல். இது குடைவரை கோவில். அசோகர் தான் முதல் குடைவரை கோவிலை கொண்டு வரார். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வருது, தமிழ்நாட்டில் வருது. திருவிக்கிரம அவதாரம் இருக்கலாம் பாருங்கள். இப்போ நரசிம்மவர்மன் வந்து ஒரு சிறந்த வந்து விஷ்ணு பக்தன். ஸோ எவ்வளோ விஷ்ணு கோயில்கள் பண்ணுறாரோ அத்தனையும் பண்ணிட்டார் அவர். திருவிக்கிரம அவதாரம், இந்த மாதிரி அங்கே பாருங்கள் மகிஷாசுர மர்த்தின மண்டபத்தில் இருக்குது. அங்கே ஒரு அருமையான வந்து சேஷாயி விஷ்ணு. இந்த அஞ்சுரதம் நம்ம எதுக்கு முக்கியம்னா தர்மராஜ ரதம் லாஸ்ட்டில் காமிக்கிற பாருங்கள். அந்த அஷ்டாங்க விமானம்னு சொல்கிறோம் இந்த விஷ்ணு கோவிலில். அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது இங்கே 3 தளத்திலையும் வந்து உருவங்கள் இருக்குது. 42 உருவங்கள் இருக்குது, பேரோடு இருக்குது. அதில் முக்கியமானது இது பாருங்க. இது வந்து கீழே வந்து பாதத்தில் இருக்குது, விமானத்தை பாதத்தில் இருக்குது. அந்த ஆதி தளத்தில் யார்? ஹரிஹரன். இது முக்கியம். இது எத்தனை பேர் பார்த்துருக்க முடியாது, காரணம் மேலே இருக்குது. 2வது தளத்தில் இருக்குது விமானத்தை, 2வது தளத்தில். ஸோ விஷ்ணு தோல் மேலே போட்டுருக்கார். அது கருடனுக்கு தோல் மேலே போட்டுருக்கார் விஷ்ணு. கருடான்னு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிற்பம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நிச்சயமாக வந்து 610, 630 தான். 630, 668 முதலாம் நரசிம்மவர்மன் காலத்து. இது வந்து 2வது தளத்தில் இருக்குது. நிறைய அது தர்மராஜரதன் எழுதியிருக்கார், புக்கு எழுதியிருக்கார். KR சீனிவாசன் புக்கு படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் அவர் ஆடை அணிகள். நெக்ஸ்ட்டு இது ஹரிஹரன். இது வந்து நரசிம்மவர்மன். கிருஷ்ண மண்டபம். அந்த மண்டபத்தில் உள்ள வந்து அது ஓப்பன் ஏர் பேசரி மாதிரி தான், அர்ஜுனஸ் ஃபைனான்ஸ் மாதிரி தான். ஸோ உள்ளே நம்ம வந்து மண்டபத்தை கட்டிட்டு அது பாதுகாத்துருக்கிறாங்க. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்தனதாரி எடுத்து பாதுகாக்கிறார். இவன் விஜயநகர் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் பின்னாடி வந்தவன் ஒரு மண்டபத்தை கல்லுகளை மழைகளாக போகாமல் கட்டியிருக்கிறான். சிறைக்க சிற்பங்களை பாருங்கள் இதில். ஸோ தெரியும் உங்களுக்கு, கோவர்தனர் தெரியும். துர்கார் பாருங்கள், அப்படி கையில் தூக்கிட்டு இருக்கார், நேச்சுரலாக தூக்கிட்டு இருக்கார். அதுதான் பல்லவர் சிற்பங்கள் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். திருமாலை இருந்துச்சா அது இல்லை. லைஃப் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இப்போ டிஃபன் கேரியர்லாம் கொண்டு போகிறோம். அந்த டிஃபன் கேரியர் சிஸ்டம்லாம் இருந்திருக்கு அப்போவே. குழந்தைய தோல் மேலே. நெக்ஸ்ட் புல். இல்லை நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கேன். ஒன்று திருமாலிருஞ்சோலை இன்றைக்கி இந்த இதோட ப்ரெசன்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கம், திருவள்ளரை. இந்த சொஸ்தியா கணிதில் ஒரு கிணறுல ஒரு பெரிய கல்வெட்டு முக்கியமானது இருக்குது. வாழ்வி வந்து நிலையாமை, அதாவது வாழ்வு வந்து நிலையாமை கிடையாது, கண்டார் காணார். அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு 4 வரியில் எழுதி வச்சுருக்கு. படித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியாது. அருமையான கல்வெட்டு இருக்குது. மூப்பு ஒரு முன்னாடியே எல்லாத்தையும் இது பண்ணிடுறா அப்படின்றான். வயசு வந்து சுத்த போயிடுவேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி தந்திவர்மன் கல்வெட்டு. 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, பேரோடு எழுதி வச்சுருக்கிறாங்க. அஷ்டாங்க விமானம் எல்லாம் குடலழகர் படிக்கட்டோட கட்டி வச்சுருக்கிறான். இன்ஜினியரிங் டெக்னாலஜி எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். 1200 வருஷத்துக்கு முன்னாடி 3 நிலைகள் இருப்பார் அது விஷ்ணு. ஆசனா, சானக ஆசனா, சயனா. 3 கோலங்களையும் ஒரு 4-5 கோயில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில். நீங்கள் உங்களுக்கு தெரியும், வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரம், இன்னொன்று உத்திரமேரூர் சுந்தரவரதர், இன்னொரு மன்னார் கோயில் திருநெல்வேலி, திருக்கோஷ்டியூர். இந்த கோயில்களெல்லாம் இருக்குது. படிக்கட்டோடு பண்ணியிருக்கிறான் கூடலழகர். படிக்கட்டோட பண்ணியிருக்கான் அந்த காலத்திலேயே, மேலே போய் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்காக. இங்கே பாரு எப்படி கைலாசர் கோயில் வந்து இந்த சிவபெருமானின் எல்லா வடிவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அது KR சீனிவாசன் சொல்லுவார், கைலாசநாதர் டெம்பிள் சர்வ்ஸ் as a veritable treasure house for study of Saivite iconography-ன்னுவார். அதே மாதிரி விஷ்ணுவோட ஐக்கனோகிராஃபி ஒரு 10 அவதாரம் 24 உருவத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாளை போய் பார்க்கலாம். எல்லா கீழே இருக்க எல்லா இதுலேயும் அது சாண்ட்ஸ்டோன், அது தெரிஞ்சு தான் வந்து மேலே வந்து சுண்ணாம்பு பூசி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறான். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அழிஞ்சு போயிடுச்சு, சுண்ணாம்பு அழிஞ்சு போச்சு, இப்போ சாண்ட்ஸ்டோனும் அழிஞ்சு போயிடுச்சு. ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். சைனீஸ் பங்கு இருந்திருக்கானா இல்லையா? வரதாஜி பெருமாள் கோயிலா? இதுதான் கல்யாண மண்டபம். இந்த மாதிரி கல்யாண மண்டபம் சத்தியமாக சொல்கிறேன் உலகத்திலே எங்கேயும் கிடையாது. இது இன்றைக்கி 100 கோடியில் 1000 கோடி கொடுத்தா கூட அது ஒரு தூணும் செய்ய முடியாது. அந்த கலை அழிஞ்சு போயிடுச்சு. இருக்கிறத காப்பாற்றுங்கன்னா கூட உங்களுக்கு தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் பெயிண்டிங்காக சாரி இந்த பெயிண்டிங் பார் ராமபிரான் பிறக்கிற குழந்தையை எப்படி பிறக்கிறாருன்றது. அது மாதிரி இந்த அழகர் கோயில் போயிருப்பீங்க, திருமாலஞ்சீரோலை. அங்கே வசந்த மண்டபம் இருக்குது. அங்கே பெயிண்டிங் நல்ல வேலை. அது ஒரு பகுதியை மட்டும் அழிச்சிட்டாங்க, ஒரு பகுதியில் அழிக்காமல் வச்சுருக்குறாங்க. நெக்லிஜென்ஸ் தான், ஹியூமன் நெக்லிஜென்ஸ். வேணும்னே விட்டுறான், அதை அழிஞ்சு போய் நொறுங்கி போகட்டும். இது பாருங்கள், நாங்கள் எப்படி ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணிட்டு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நல்ல வேலை அது குழைச்சிது. அந்த கோயிலை எப்படி நாங்கள் திருப்பி கட்டியிருக்கோம் பாருங்கள். இடிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தால் கூட அது வீடு திருப்பி ஓரளவுக்கு ரெஸ்டோர் பண்ணுறாங்க. பழையசு மாறாமல் ஒரு அடிஷ்னல் ஆல்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. ஆஞ்சநேயர் சன்னதியும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறோம். திருமுக்கூடலில் சொன்னார்ல, திருமுக்கூடலில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது, ஆதுல சாலை இருந்தது. வீரராஜேந்திரன் பீரியடில் ஆதுல சாலை இருந்தது. 60 பேர் 16 பெட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் இவ்வளோ தானே